வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரேடிங் பிளானை பத்தி பார்க்க போறோம். இதுக்கு பேரு கம்ப்ரஸ்ட் ஸ்ப்ரிங் ஸ்ட்ராட்டஜி. பேர் கேட்கவே வித்தியாசமா இருக்குல்ல? சரி வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு டீடைலா பார்க்கலாம். சந்தை கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட் நகர போகுது. இதுதான் தமிழ் டெக் மென்டோஸை சேர்ந்த பிரசாந்தோட கணிப்பு. 500 பாயிண்ட்ங்கிறது சும்மா இல்ல, ஒரு பெரிய மூமெண்ட் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனால தான் இந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மார்க்கெட் இப்போ ஒரு கம்ப்ரஸ்டு ஸ்ப்ரிங் மாதிரி ஆயிடுச்சாம். யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்ப்ரிங்க நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு திடீர்னு விட்டா என்ன ஆகும்? சும்மா ஜூன்னு பாயும் இல்லையா? அதே மாதிரி தான் மார்க்கெட்டும் இருக்கு. அதனால தான் வழக்கமா 8 டார்கெட் வைக்கிறதுக்கு பதிலா இப்போ மேல 10 கீழே 10ன்னு டார்கெட்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு டென்ஷன் பில்டப் ஆகி இருக்கு. சரி, அப்போ இந்த பிளானோட முக்கியமான பகுதிக்கு வருவோம். இந்த முழு ஸ்ட்ராட்டஜியுமே கண்ட்ரோல் பண்றது ரெண்டே நம்பர் தான். வாங்க அந்த நம்பர்ஸ் என்னன்னு முதல்ல பாத்துரலாம். நம்பர் 23,908.89. இதுதான் நம்மளோட மேல் கோடு, அதாவது அப்பர் பவுண்டரி. விலை இது தாண்டி மேல போச்சுன்னா மார்க்கெட் மேல போறதுக்கான சிக்னல் இது. இந்த நம்பரை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த நம்பர் 23870.25. இது நம்மளோட கீழ்கோடு, அதாவது லோவர் பவுண்டரி. ஒருவேளை விலை இதுக்கு கீழே உடைச்சிட்டு போச்சுன்னா மார்க்கெட் கீழே விழப்போகுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த 2 நம்பருக்கும் நடுவுல, அதாவது 2,39,008க்கும் 2,38,700க்கும் நடுவுல ஒரு சின்ன கேப் இருக்கு இல்லையா? அது வெறும் 38 பாயிண்ட் தான். இந்த ஏரியா தான் நோ ட்ரேட் ஜோன். இங்க நாம சும்மா கைய கட்டிக்கிட்டு வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். ஏன்னா இந்த ஜோனுக்குள்ள போய் ட்ரேட் பண்ணா நம்மளோட பிரீமியம் ஒரு ஐஸ் கியூப் வெயில்ல வச்சா எப்படி உருகுமோ அந்த மாதிரி கரைஞ்சு போயிடும். மார்க்கெட் இந்த 2 லைன்ல ஏதாவது ஒன்னு உடைச்சு வெளியே வர்ற வரைக்கும் வெயிட் பண்றதுதான் புத்திசாலித்தனம். மார்க்கெட் அந்த நோ ட்ரேட் ஜோனை விட்டு வெளியே வந்ததும் நமக்கு முன்னாடி ரெண்டே வழிதான். ஒன்னு விலை ராக்கெட் மாதிரி மேல போகலாம், இல்லனா சிறுன்னு கீழே இறங்கலாம். இந்த பிளான் 2 சிச்சுவேஷனுக்கும் நம்மள ரெடியா வச்சிருக்கு. முதல்ல மார்க்கெட் புல்லிஷா, அதாவது மேல போனா என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க புல்லிஷ் பிளானை டீட்டெயிலா பார்ப்போம். புல்லிஷ் பிளான் ரொம்ப சிம்பிள். 3 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1 ட்ரிகர். விலை 23,908.89க்கு மேல நல்ல ஒரு மூவ் கொடுக்குதான்னு பார்க்கணும். கொடுத்தா உடனே நாம கால் ஆப்ஷன், அதாவது சி பக்கம் போகணும். ஸ்டெப் 2 டார்கெட்ஸ். நம்மளோட முதல் டார்கெட் 23,939.83. ஆனா நிக்காதீங்க, இது ஒரு மெகா மூவா இருக்கலாம், அதனால 10 டார்கெட்ஸ் இருக்கு. ஸ்டெப் 3 ஸ்டாப் லாஸ். ரொம்ப முக்கியம். நம்மளோட ஆரம்பகட்ட சேஃப்டி நெட் எதுனா அந்த கீழ்கோடு தான், 23,870.25. இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இவ்ளோ பெரிய டார்கெட்டை பிடிக்கணும்னா நாம ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணணும். அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். மார்க்கெட் மேல போக போக நம்ம ஸ்டாப் லாஸையும் கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏத்திக்கிட்டே வரணும். இதனால ஒருவேளை மார்க்கெட் சடனா யூட்டர்ன் அடிச்சாலும் நாம சம்பாதிச்ச லாபம் நம்ம கையில பத்திரமா இருக்கும். ஓகே, இப்போ காயினோட அடுத்த பக்கத்தை பார்க்கலாம். ஒருவேளை மார்க்கெட் வீக் ஆகி கீழே போனா என்ன செய்யறது? இதுவும் அதே மாதிரி 3 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1 ட்ரிகர். விலை நம்ம கீழ்கோடான 23,870.25 உடைச்சுக்கிட்டு கீழே போச்சுன்னா நாம புட் ஆப்ஷன், அதாவது பிஇ பக்கம் போகணும். ஸ்டெப் 2 டார்கெட்ஸ். நம்மளோட முதல் டார்கெட் 23,839.36. ஆனா இது ஒரு பெரிய சரிவா இருக்கலாம், சோ இங்கேயும் 10 டார்கெட்ஸ் இருக்கு. ஸ்டெப் 3 ஸ்டாப் லாஸ். இந்த கேஸ்ல நம்மளோட சேஃப்டி நெட் எதுனா அந்த மேல்கோடு தான், 23,908.89. இப்போ இந்த டேபிள பாருங்க. மேல போனா டவ் வரைக்கும் போலாம், கீழே வந்தா டவ் வரைக்கும் வரலான்னு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். முதல் டார்கெட்க்கும் 10வது டார்கெட்க்கும் உள்ள வித்தியாசத்தை பாத்தீங்களா? அடேங்கப்பா, இதுதான் அந்த கம்ப்ரஸ்ட் ஸ்ப்ரிங் ரிலீஸ் ஆனா கிடைக்கிற பவர். சரி, நம்பர்ஸ், டார்கெட்ஸ், ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் பத்தி பேசிட்டோம். ஆனா இது எல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் நம்மளோட மைண்ட் செட், ஒரு ட்ரேடரோட டிசிப்ளின். இந்த மொத்த அனாலிசிஸ்லயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான அட்வைஸ் இதுதான். எமோஷன்ஸை ஓரமா வச்சுட்டு லெவல்ஸை ஒரு மிஷின் மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளோதான். 23,908க்கு மேல போனா பை, 23,870க்கு கீழே வந்தா செல். நடுவுல பயம், பேராசை, குழப்போனி எதுக்குமே இடமில்ல. ஒரு மெஷின் எப்படி யோசிக்காம அதோட வேலையை செய்யுமோ அப்படி இந்த பிளானை நாம செயல்படுத்தணும். ஆக மொத்தம் இந்த அனாலிசிஸ் படி மார்க்கெட் ஒரு பெரிய மூவ்மெண்ட்டுக்கு ரெடியா இருக்கு. அந்த ஸ்ப்ரிங் ரிலீஸ் ஆக போகுது.
ஆனா அது மேல பாய போகுதா இல்ல கீழே பாய போகுதாங்கிறது அந்த 2 நம்பர்ஸ பொறுத்து தான் இருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த பிளான பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க காலை பாய்ச்சலுக்கு ரெடியாறீங்களா இல்ல கரடியோட வீழ்ச்சிக்கு ரெடியாறீங்களா? நீங்க கால் பக்கம் இருக்கீங்களா இல்ல புட் பக்கமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.